வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை புரூனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம். 3 நாள் பயணத்தின் போது இருதரப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை. மிஸ்டு கால் மூலம் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் உறுப்பினராக இணைந்தார். प्रधानमंत्री भारतीय जनता पार्टी के सदस्यता अभियान 2024 के पहले सदस्य बने. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தால் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். மேட்டூரில் 5947 கோடியில் நீரேற்று புனல் மின் நிலையம் அமைக்கும் கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட 7 நாட்களில் முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். கல்வி நிலையங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது குறித்து தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. காணொலியில் நடைபெற்ற ஆலோசனையில் ஆட்சியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்பு. நடிகைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நடிகர் யார் என்பதை சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது என்று நடிகை ராதிகா திட்டவட்டம். எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ண இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலக பாலியல் சர்ச்சை குறித்து விசாரிக்க கமிட்டி அமைக்க வேண்டும். லட்சுமி ராமகிருஷ்ணன் கருத்துக்கு மதிப்பளிக்க நடிகை கஸ்தூரி பரபரப்பு பேட்டி. அவங்களுடைய கருத்துக்கள் அனைத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்கெல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க சொல்றத கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும். பச்சையப்பன் கல்லூரி செயலர் துரைக்கண்ணு மீது பேராசிரியை குங்குமப்பிரியா புகார் அளித்த விவகாரம். அத்துமீறல் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பேட்டி. அவங்க எல்லாருமே பொதுவாக சொல்றது அந்த செக்ரட்டரியுடைய வே ஆஃப் டாக்கிங், மரியாதை குறைவா பேசுறது, ரொம்ப கிண்டலா பேசுறது, வேலை செய்ய முடியல. இப்போ நம்ம என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதாவது 9 o'clock to 2 o'clock கிளாஸில் பிரேக்கே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னையும் நேரடியாக அந்த கல்லூரிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது இந்த 3வது சம்மனுக்கு அவங்க வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். காலாவதி டோல்கேட்டுகளை உடனடியாக அப்புறப்படுத்தவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 11,743 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நேற்று ஒரே நாளில் 205 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டோம். நம்ம தனியார் மருத்துவமனைகளில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்கன்னு சொல்கிறத, அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறோம்.
கல்வி தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் மாநில கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்களிடம் ஆளுநர் பரிசோதித்துக் கொள்ளட்டும். மாநில பாடத்திட்டம் மோசமாக உள்ளது என விமர்சித்த ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த 58 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரிடம் போலீசார் விசாரணை. TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. முதன்மை தேர்வு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ஆவின் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானது. அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட செய்தி என ஆவின் நிர்வாகம் விளக்கம். SRM கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி 88 கோடியே 66 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அமலாக்கத்துறை சம்மனுக்கு தடை கோரி பாரிவேந்தர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருகின்ற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 21 கேள்விகளுக்கு அடுத்த 5 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ். செப்டம்பர் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும். காவல்துறை 21 கேள்விகள் கேட்டிருந்த நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டில் முதலமைச்சராக விரும்பும் விஜய். கோட் படத்தின் வாகன நம்பர் பிளேட்டில் CM 2026 என்று வைத்திருப்பதாக நடிகர் பிரேம்ஜி பரபரப்பு தகவல். வந்து கார் நம்பர் இருக்குல்ல, அது சாதாரண 2026 இல்லை, CM 2026. யாரெல்லாம் தெரியுமா? தளபதியே நானும். கோட்ல வந்து கார் நம்பர் இருக்குல்ல, அது சாதாரண 2026 இல்லை, CM 2026. யாரெல்லாம் தெரியுமா? தேனி அருகே இளம்பெண் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் கணவர் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. திருவாரூர் மாவட்டம் கோபாலசமுத்திரம் பகுதியில் பழுதடைந்து காணப்படும் பள்ளி கட்டடம். சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் மறுப்பு. சென்னை பரங்கிமலை கத்திப்பாரா மேம்பாலம் வரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக போக்குவரத்து மாற்றம். போரூர், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ₹100 கோடி நில மோசடி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. முன்ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்த நிலையில் CBCID போலீசார் நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா தேரோட்டம். ஆயிரக்கணக்கான ஐயா வழி பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து ஆசி பெற்றனர்.
கேரளா திரையுலகின் ஹேமா கமிட்டி அறிக்கையில் உள்ள தகவல்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தல். கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் பொதுநல மனு தாக்கல். கேரள நடிகைகளின் பாலியல் புகார் விவகாரத்தில் நடிகர் முகேஷின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைப்பு. காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் நிதேஷ் குமார். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து வீரரை 2-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாராலிம்பிக் ஆடவர் வட்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் யோகேஷ் கதுனியா வெள்ளிப் பதக்கம் வென்றார். 2 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் இந்தியா 8 பதக்கம் வென்றுள்ளது.